இன்னைக்கு வீடியோவில் 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 1 மை சேஃப் வேர்ட் லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் பாடி வென் யூ ரன்? அதாவது நீங்கள் ஓடும்போது உங்கள் பாடிக்கு என்னெல்லாம் நடக்கும் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம்னா ஐ சொட், அதாவது உங்களுக்கு விசக்கும். மை லெக் மூவ், கால் மூவ் ஆகும். ஐ ஃபீல் மை ஹார்ட் பீட், நம்ம ஹார்ட் பீட்டு ஃபீல் பண்ணும், ஹார்ட் பீட் ஆகும். தென் மை ஹேண்ட்ஸ் மூவ், நம்ம கை மூவ் ஆகும். ஐ ப்ரீத் ஃபாஸ்ட், நம்ம வேகமாக மூச்சு விடுவோம். ஐ ஃபீல் thirsty, நமக்கு தாகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. தென் விச் பார்ட் ஹெல்ப்ஸ் டு வாட்ச் த பால் மூவ்? நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகும்னா ஐஸ். ஸோ ஆன்சர் ஐஸ். டு த்ரோ த பால், நம்ம எதால் பாலை த்ரோ பண்ணுவோம்? ஹேண்ட்ஸால். ஸோ ஆன்சர் ஹேண்ட்ஸ். தென் தேர்ட் ஒன், டு கியர் த ஸ்கோர், நம்ம எதால் ஸ்கோரை கேட்போம்னா இயர்ஸ். ஸோ ஆன்சர் இயர்ஸ். டு ரன், நம்ம எப்படி ஓடுவோம்? காலால் ஓடுவோம். ஸோ ஆன்சர் லெக்ஸ். Next one, write the body parts involved in the movements using the word bank. அதாவது ஒரு மூமெண்ட் நடக்கும்போது நமக்கு என்னெல்லாம் பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சைக்கிளிங். நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது என்னெல்லாம் பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்னா லெக்ஸ், ஃபீட், ஹேண்ட்ஸ், பேக். தென் செகண்ட் ஒன் ஜம்பிங். ஆன்சர்ஸ் legs, feet, hips. Then third one, lifting an object. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை தூக்கும்போது என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும்னா ஹேண்ட்ஸ், ஷோல்டர்ஸ், பேக், லெக். அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணும்போது லெக்ஸ், ஃபீட், ஹேண்ட்ஸ். Then next page, do and name the micro movements using the word bank. The picture கொடுத்திருக்காங்க, அதில் என்ன மூமெண்ட்ஸ்னு நம்ம எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாப்பிங், இந்த பையன் கிளாப் பண்ணுறான். செகண்ட் ஒன் லேசிங், அதாவது அவன் ஷூ லேஸை கெட்டுறான். தேர்ட் ஒன் க்ரஷிங் பேப்பர், அவன் பேப்பரை கசக்குறான். ஃபோர்த் ஒன் கலரிங், அந்த பொண்ணு கலரிங் பண்ணுறான். ஸோ கலரிங். தென் நெக்ஸ்ட் பிக்சர், த்ரெட்னிங் பீட்ஸ், அதாவது அவன் பீட்ஸ் கோர்க்குறான். தென் அதுக்கப்புறம் ரைசிங் ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறான். தென் டியரிங் பேப்பரை கிழிக்கிறான். தென் பட்டன் போடுறான். ஸோ ஆன்சர் பட்டனிங். ஸோ ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பேப்பர் மேன், அதாவது நீங்கள் பிக்சர்ஸ் கட் பண்ணி அந்த ஷேப்பு கட் பண்ணி இதே மாதிரி ஒரு மேன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபன் கேம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. அப்சர்வ் த ஆக்ஷன்ஸ் அண்ட் மேட்ச் த வேர்ட்ஸ். பிக்சர் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வேர்ட்ஸுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் ஆன்சர் ஸ்ட்ரென்த். செகண்ட் ஒன் ஆன்சர் பேலன்ஸ். தேர்ட் ஒன் ஆன்சர் கோஆர்டினேஷன். ஃபோர்த் ஒன் ஆன்சர் ஸ்டாமினா. ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கிள் த ஜாயின்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஈச் ஆக்ஷன், அதாவது அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, அது என்னெல்லாம் ஜாயின்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பிக் அப் ஏ புக் ஃப்ரம் த கிரவுண்ட். ஒரு புக்கை வந்து கிரவுண்ட்லேருந்து எடுக்கும்போது என்னெல்லாம் ஜாயிண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிக்சர் வந்து டேர்னிங் த பேஜ் ஆஃப் ஏ புக். ஒரு புக்கில் பேஜ் வந்து திருப்பும் போது என்னெல்லாம் ஜாயிண்ட் யூஸ் ஆகுதுன்னு. தென் நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் என்னெல்லாம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா படி ஏறும்போது என்னெல்லாம் ஜாயின் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ரவுண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்களும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் டேக் பேஜ் நம்பர் 90. 90ல எதுவும் இல்லை, பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க. ரைட் ஹவு ஈச் ஜாயின் மூவ்ஸ். மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஜாயின்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்னலான்னா நெக், ஷோல்டர், வேஸ்ட், ஹிப், பேக், ஆங்கிள். தென் செகண்ட் ஒரு ஆன்சர் பெண்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங். அதுக்கு ஆன்சர்ஸ் என்னலான்னா நீ, எல்போ. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்து எழுதிக்கோங்க. தென் நேம் த ஜாயின்ஸ். என்னெல்லாம் ஜாயின்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கு. ஆன்சர்ஸ் ஷோல்டர், எல்போ, ஹிப், ஆங்கிள். லெஃப்ட் சைடு வந்து வெஸ்ட், நீ. Then tick the correct posture and cross the incorrect posture. கரெக்டாக இருக்கிற போஸை வந்து டிக் பண்ணணும். இன்கரெக்டான போஸ்டரை நம்ம ராங் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான், ஸோ டிக். செகண்ட் ஒன்று பெண்ட் பண்ணுறான், ராங். தேர்ட் ஒன் டிக், தென் இன்கரெக்ட், தென் ஃபோர்த் ஒன் கரெக்ட். தென் லேர்னிங் செக். நேம் த ஜாயின்ஸ் தட் ஹெல்ப் இன் தீஸ் ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவள் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறா, அதுக்கு என்னெல்லாம் ஜாயிண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னா நீ அண்ட் ஹிப். தென் செகண்ட் ஒன் வந்து அவள் மில்க் குடிக்கிறா, அதுக்கு என்னெல்லாம் ஜாயின்ட்ஸ்னா எல்போ, விஸ்ட் அண்ட் ஷோல்டர். Then write macro movement or micro movement for each actions. So first picture வந்து micro, second picture macro, third picture micro, then fourth picture macro. Then name the joints involved in the actions. First one answer வந்து shoulder, elbow, waist, hip, back. Then second one answer shoulder, elbow, waist. Third one answer shoulder, elbow, waist. So the answer பார்த்து எழுதிக்கோங்க. ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்ஷன்ஸில் என்னெல்லாம் ஜாயிண்ட் யூஸ் ஆகுதுன்னு, என்னெல்லாம் ஜாயிண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு ஆன்சர் எழுதணும். ஸோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. தென் லேபர் த ஜாயிண்ட்ஸ். மேலே ஒரு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, அந்த பிக்சரில் நம்ம வந்து லேபர் பண்ணணும். எங்கே இருக்குன்னு நம்ம வந்து ஆரோ மார்க் போட்டு எழுதணும். ஸோ அதையும் இந்த பிக்சர் பார்த்து எழுதிக்கோங்க.